அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்காக நம்ம சேனலில் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது போல் தொடர்ந்து வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நவீன இந்தியாவின் சிற்பி என்று போற்றப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு போற்றப்படுறார். அடுத்த வினா, ராட்கிளிப் கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே ஆன எல்லை? ராட்கிளிப் கோடு அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை கோடாக இருக்குது? ஆன்சர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அடுத்த வினா, வேவல் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? வேவல் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1945. அடுத்த வினா, கேபினட் தூதுக்குழு திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? கேபினட் தூதுக்குழு திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1946. அடுத்த வினா, ஆகஸ்ட் நன்கொடை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் நன்கொடை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1940ஆம் ஆண்டு. அடுத்தவனா, கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது இந்தியா வந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது இந்தியா வந்தது? ஆன்சர் 1942. அடுத்தவனா, காந்தி யாருடைய திட்ட அறிக்கையை பின் தேதியிட்ட காசோலை என்று வர்ணித்தார்? காந்தி யாருடைய திட்ட அறிக்கையை பின் தேதியிட்ட காசோலை என்று வர்ணித்தார்? ஆன்சர் கிரிப்ஸோட அறிக்கை, கிரிப்ஸின் அறிக்கை. ஓகேங்களா? அடுத்தவனா, 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அறிக்கையில் அறிவிக்கப்படாதது எது? 1940ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆகஸ்ட் அறிக்கையில் அறிவிக்கப்படாதது அப்படின்னா என்னென்னா, பாகிஸ்தான் விடுதலையை பற்றி அதில் அறிவிக்கலை. அடுத்த வினா, 1939இல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக மகாத்மா காந்தியால் முன்மொழியப்பட்டவர் யார்? 1939இல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக மகாத்மா காந்தியால் முன்மொழியப்பட்டவர் யார்? ஆன்சர் பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா அவர்கள். அடுத்த வினா பாருங்க, வல்லபாய் பட்டேல் எதன் காரணமாக சர்தார் என்ற பட்டத்தை பெற்றார்? வல்லபாய் பட்டேல் எதன் காரணமாக சர்தார் என்ற பட்டத்தை பெற்றார்? ஆன்சர் பர்தோலி சத்தியாகிரகத்தின். ஸோ அதனால அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படுது. முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்த ஆண்டு என்ன? முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்த ஆண்டு என்ன? 1940 மார்ச் மாதத்தில், 1940 மார்ச்சில். பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே மேற்கொள்ளப்பட்டது? பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது யார் யாருக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் அம்பேத்கருக்கும் காந்தி அவர்களுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ரிசர்வேஷன் பற்றினது இது. சுயராஜ்ய கட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? சுயராஜ்ய கட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் 1923 ஜனவரி 1. 1923 ஜனவரி 1. அடுத்த வினா, சுயராஜ்ய கட்சி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? சுயராஜ்ய கட்சி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் மோதிலால் நேரு, சித்ரஞ்சன் தாஸ். ஓகேங்களா? மோதிலால் நேரு மற்றும் சித்ரஞ்சன் தாஸ் 2 பேராலையும் அது தோற்றுவிக்கப்பட்டுச்சு. 1940ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட மகாத்மா காந்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சத்தியாகிரகி யார்? ஆன்சர் வினோபா பாவே அவர்கள். வினோபா பாவே அவர்கள் 1940. ஓகேங்களா? இந்திய தேச தலைவர்கள் சைமன் குழுவின் புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? இந்திய தேசிய தலைவர்கள் சைமன் குழுவை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? குழுவில் இடம்பெற்றிருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறதால. குழுவில் இடம்பெற்றிருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறதால.
கீழ்கண்டவற்றுள் அன்னி-பெசன்ட் அம்மையார் துவங்கப்பட்ட செய்தித்தாள் எது? கீழ்கண்டவற்றுள் அன்னி-பெசன்ட் அம்மையாரால் துவங்கப்பட்ட செய்தித்தாள்கள் எது? நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த். நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் அப்படிங்கிற 2 இதுதான். அடுத்த வேணா பாருங்க. குழி லென்ஸின் குவிய தூரம் 5 மீட்டர் எனில் லென்ஸின் திறன் என்ன? குழி லென்ஸின் குவிய தூரம் 5 மீட்டர் எனில் லென்ஸின் திறன் என்ன? ஆன்சர் -0.2 டயாப்டர். -0.2 டயாப்டர். அடுத்த வேணா கீழ்கண்ட எந்த காரணியால் ஒளிச்சேர்க்கை விகிதம் பாதிக்கப்படுவதில்லை? கீழ்கண்ட எந்த காரணியால் ஒளிச்சேர்க்கை விகிதம் பாதிக்கப்படுவதில்லை? ஆன்சர் ஈரப்பதம். ஈரப்பதத்தால் பாதிக்கப்படுறதில்லை. கீழ்கண்ட எந்த தாவர பகுதி கழிவுப் பொருட்களை சேமிக்குது? கீழ்கண்ட எந்த தாவர பகுதி கழிவுப் பொருட்களை சேமிக்குது? ஆன்சர் செல்களின் வாக்குவோல்கள், உதிரும் இலைகள், முதிர்ந்த சைலம். ஓகேங்களா, இது எல்லாமே கழிவுப் பொருட்களை சேமிக்கிற ஒன்று தான். ஓகேங்களா, அப்போ அனைத்தும் சரியானது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. நாளையிலேருந்து வர டெஸ்ட்டில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.